Hello, மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், த கிளைமேக்ஸ் டே இஸ் ஹியர். உண்மையாகவே மிக்ஸ்டு எமோஷனாக தான் இருக்குது. அதுவுமே இன்னைக்கு கமருதீன் லைவ் வந்திருக்காங்க போல். ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ தான் கொஞ்சம் அந்த குட்டி குட்டி கிளிப்பிங் மட்டும் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா விஜய் வேட்டி சட்டையிலும் நம்ம எல்பிமா அழகாக எல்லோ கலரில் அது லெஹங்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் சாரி மாடல்லாம் அவங்க வேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த கன்னத்தில் அந்த மஞ்சள் சந்தனம்லாம் பூசிக்கிட்டு நலங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை பொண்ணு ரெடி ஆயாச்சு. ஃபைனல் டே அப்படின்றத அஃபிஷியலாக சுவாமியே லைவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் ஷூட் என்னையோட ஓவர் ஆகி இருக்கு. இன்னும் 2 வீக்ஸ்ல கிளைமேக்ஸ் நம்ம எல்லாரும் கேட்ட அந்த மேரேஜை டீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா கிராண்டான காஸ்டியூம்ல நம்ம எல்பி இருக்காங்க. அதுவே பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கு. ஸோ ஹாப்பி எண்டிங்காக எல்லாரும் ரீயூனியன் ஆகி குமரனும் வந்திருக்காரு லாஸ்ட் எபிசோடுக்கு மட்டும். இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. இப்படி ஒரு சீரியலை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பார்த்து தான் பண்ணுவாங்க கிளைமேக்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக அதில் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்காக மகாநதி கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் சோகத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் ஓகே அவங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்டை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், சூன் அவங்க நியூ ப்ராஜெக்ட் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ப்ரே பண்ணுறவங்களும் இருப்பீங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. 2 பேருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாநதி முன்னாடியிலேருந்தே சுவாமியை பிடிக்கும். மகாநதிக்கு அப்புறம் நம்ம எல்பியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனாலே அவங்களுடைய அப்டேட்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ சீரியல் முடிஞ்சாலும் அவங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். அவங்க போஸ்ட்டு ஸ்டோரின்னு எது போட்டாலும் வரும். அவங்களுடைய நியூஸ் சீரியல் எந்த சேனலில் பண்ணாலும் ரெகுலராக இந்த சேனலில் அப்டேட்ஸ் வரும். ஸோ இன்னும் நிறைய பேசலாம், டைம் இருக்குது. யாரும் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிகினிங் இருந்தால் கண்டிப்பாக எண்டிங் இருக்கும். அதுவும் நமக்கு ஹாப்பி எண்டிங்காக கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்போவுமே செரிஷ் பண்ணிட்டு இருக்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு எண்டிங்க்கு பிறகும் ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 2 பேரும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க தமிழில். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். அண்ட் இன்னும் நான் 2 எபிசோடையுமே பார்க்கல. அண்ட் எல்பி ஏதோ ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வேறு வந்திருக்கு. அந்த இன்டர்வியூவும் பார்த்துட்டு நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த பிக்சர் ஃபேன் பேஜ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு குட்டி வீடியோ கிளிப்பிங் இருக்குது. அதை ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.